கலாவும் பரமங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. என்னம்மா அப்படி சொல்ற? கலாமா அப்ப நிஜமாவே விஷம் குடிக்கலையா? இல்ல கைப்புள்ள. நேரம் கழிஞ்சுதான் எதையும் சொல்ல முடியும்னு நம்ம கிட்டே கப் சாப்பிட்டு இருந்தாங்க. விஷத்தை குடிச்சு மயங்கிய மடியில ஒரு வழியா பரமனுக்கு பாத்தீங்கன்னா கலா நடிக்கிறாங்கிற விஷயமே தெரிய வந்துருது. விழுந்தப்போ கண்ணுல பொய் இருந்ததை நான் கவனிச்சேன். அம்மா ஏன் என்கிட்ட இவ்வளோ நாடகம் ஆடினாங்கன்னு எனக்கு தெரியல. இளமதி சொன்ன விஷயம் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி சொல்ற விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த படம் முட்டாள் மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா எதுக்காக அசோக் கொலை பண்ணோம் அந்த மாதிரி யோசிக்கிறாரு. அம்மாவுக்கும் அந்த அசோக்கும் என்ன சம்பந்தம்னு பண்ணணும். அதையும் அவங்க என்கிட்ட இருந்து மறைக்கணும். இப்ப எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி. கலாமா கிட்டே கேட்டுக்கலாம்ல. நான் கொலை பண்ணீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குல்ல, இளமதிக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, சந்தேகம் இருக்கு. அம்மாங்களும் சேர்ந்து கூட உண்மையை கண்டுபிடிக்கலாம்ல. இல்லடா கரெக்டா பாத்தீங்கன்னா கைப்புள்ளையும் கரெக்டா சொல்றது. ஆனா பாத்தீங்கன்னா அவளோட சேர்ந்து இது பண்ணா அம்மாவுக்கு பிடிக்காது அந்த மாதிரியே பேசிட்டு எதுவுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. கேமலா போயிடும். எல்லாமே ஏதோ ஒரு புள்ளியில கனெக்ட் ஆகுது. கைப்புள்ள மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இது எல்லாத்துக்கிட்ட மூச்சு விட்டுறாதுங்க. சரி கைப்புள்ள, நான் அம்மாக்கு மாத்து துணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பார்த்து போகணும். ஏமா இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கள நம்ப வைக்கிறதுக்காக எப்பவுமே போட்டியில ஜெயிக்கிறதுல தான் சுவாரஸ்யமே இருக்கு. முன்னாடி சவால் விட்டவகிட்ட நான் தோத்து போன மாதிரி ஆயிடாது. தான் நானும் பண்ணப்போ பரமனை காப்பாத்தி கூட்டிட்டு போறது. நானே போய் நீங்க 2 பேரும் வெளியில போங்கன்னு அனுப்பிவிட்டா. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த பைத்தியார காலா நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா காமெடியா பண்ணிட்டு இருக்கு. சவால் அவ ஜெயிச்சு நான் தோத்துட்டதால வரைக்கும் என் காலையே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும். போகுது உண்மை தெரியாம வெளியில கஷ்டப்படுவியோன்னு தான் கூப்பிட்டு சொன்னேன். நல்ல வேலை அம்மா அந்த பரம உள்ள வந்துட்டு இருக்காமா. ஏய் இதை மாட்டி விடுவா. பரம வந்ததுக்கு இவங்க பேசிட்டு இருந்ததை பார்த்துருந்தானாச்சும் நம்ம மனசு திருப்தியா இருந்திருக்கும். அதுவும் நடக்கல. அம்மா முகத்தை கூட பார்க்கலையே. அவங்கள பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சன்னும் அப்படியே தான் இருக்காங்க பரமா. அம்மாக்கு எப்பதான் சரியாகும் தெரியலங்க. ஆனா பரமனும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறாங்க. மாதிரி உங்க மடியில படுத்து உங்க வாசம் பிடிச்சு அதே மாதிரி நீங்க நான் சேர்ந்து ஒரே குடும்பமா உங்களுக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும். அப்படி உங்க கூட இருக்கிறதுல எனக்கு நேரம் போறதே தெரியலம்மா. இன்னைக்கு உனக்கு பிடிச்சத நான் ஆனா இளமதியும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஏத்துக்கிட்டதுனால ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. சமைச்சு வச்சிருக்கேன். யால சாப்பிடுறது பத்தி சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முட்டாள்தனமா அவனுக்கு ஏற்பட்ட வழியை விட மனசளவுல அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். தெரிஞ்சா பண்ணீங்க. இளமதியோட அப்பாவும் இது மாதிரி நான் தெரியாம என்ன எதுவும் தெரியாம மாப்பிள்ளையை கொலை பண்ணிட்டேனே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க. என் மனசு ஆறும். ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க. இளமதி எல்லாம் சரியா இருந்தாங்க. இப்ப வெளியே போய் நீங்க கண் முழிச்சிட்டீங்கன்னு சொல்லாமா இருக்கீங்க? பணத்தை உங்க அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அம்மா பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லையே. உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவங்க பாருங்க இன்னைக்கு கூட அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். இது விஷம் இல்ல, நிஜமாவே இது சத்துட்டானிக் தான். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம பரமனுக்கு அந்த கடைக்காரர் சொன்னது நான் வந்துட்டு இது விஷம்லான்ட்டு. பாத்தீங்களா உங்களுக்கு ஏதாவது மன்னிச்சிருங்கம்மா. அந்த இளமதி தானே என்ன வந்து கேள்வி கேக்குற? நீ ஏன் புள்ளடா? நம்ம வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. கோர்ட்டு கேஸ்ன்னு. சரிம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அவங்க இருக்க மாட்டாமா. இது மாதிரி நாங்க வரப்ப அந்த இளமதி நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னா மட்டும் தான் அந்த வீட்டுக்கு வரும் அந்த மாதிரிலாம் சொல்லி கட்டளை போடுறாங்க. பாக்குறதுக்கு எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி. ஆனா ஒண்ணு உள்ள வருவேன். இல்ல இளமதி, என்ன மன்னிச்சிரு. பரவனும் மனசுக்குள்ள இது மாதிரி மன்னிச்சு இளமதி வேற வழி இல்ல, அம்மா அங்க வரணும், நீ அந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகுங்கிறாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் பரமா. காயப்படுத்துற வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்னு எனக்கு இப்ப புரியுது இளமதி. புரிஞ்சுக்கிட்டேன், வேற வழி தெரியல. நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை இது மாதிரி இத்தனை நாள் தப்பா நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு இளமதி அப்படின்னு மனசுக்கு சொல்லி ஃபீல் பண்றாங்க.
போனா உனக்கு என்ன? ஏன் பரமா இப்படி எல்லாம் பேசுற? எங்க அம்மா விஷம் குடிக்க வச்சு அவன் நம்பிக்கிட்டு இருக்கியா? சொல்றேன்டா, அவங்க உன்னை ஏமாத்துறாங்கடா. அவங்க இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும். நம்ம பரவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இளமதியை வீட்டை விட்டு போக சொல்றாங்க. போ. அதனால எங்க அம்மாவுக்கு பிரச்சனை வந்ததெல்லாம் போதும். வந்துச்சு தெரியுமா? இனி நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம், கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டிலே போயிரு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. செத்துட்டேன்டி. இதோட இந்த எக்ஸாம் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்த உண்மையில கண்டுபிடிப்பாங்க என்ன வெயிட் பண்ணி வைப்போம். இந்த எக்ஸாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.